ஹே ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். சுட சுட சோறு நல்ல உதிரியாக இருக்குங்களா. அதுக்கப்புறமா மிளகா கிள்ளி சாம்பார். எங்கள் இதில் இது முக்கியதாக சொல்லுவோம். மிளகா கிள்ளி சாம்பார் மழைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு பட்டாணி மசியல் என் ஹஸ்பண்ட் ஆசையாக கேட்டார். ஸோ அவருக்காக ஸ்பெஷலாக செஞ்சுருக்கேன். இது ஒரு சூப்பராக இருக்கும். இந்த சாம்பாருக்கு அந்த காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்னென்னா லெக் பீஸ் போட்டு மிளகு வறுவல் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா சளி மழை பெய்கிறதால சளி இருமலெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டோன்னா ஹெல்த்துக்கும் நல்லது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாகவும் வந்துருக்குது. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க லஞ்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதுதான் இன்றைக்கி லஞ்ச் எங்களுக்கு. அதுக்கப்புறமா இப்போ சாம்பார் நிறைய ஊற்றி சாப்பிட்ட சாம்பார் அப்போ தான் செம்மையாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் மசியை எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நாங்கள் சாப்பிட்லாம். ஒரு பைட் நான் சாப்பிட்டு இன்னொரு பைட் உங்களுக்கு. பாய். என்னன்னு தெரியல, என் பசங்களுக்கு இப்போ இந்த பாட்டு அவ்வளோ பிடிச்சி போச்சு. இவங்களால இப்போ எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. தெலுங்கு வெர்ஷனும் நல்லாயிருக்கு, தமிழ் வெர்ஷனும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஸ்டெப்புக்காக தான் எல்லாம் பார்க்குறாங்க திரும்பி.